அதிமுக முன்பு இருந்ததை விட தற்பொழுது மிகவும் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதை வழக்கமாக வைத்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் கட்சியை எப்படி வழிநடத்தி செல்வது என்பது தெரியாமல் தலைமை பொறுப்பில் அமர்ந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி தான். கடந்த சில தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்விகளை தழுவிய அதிமுக எதிர்க்கட்சியாகவாவது தன்னுடைய பலத்தினை காட்டி வந்தது. ஆனால் இந்த முறை நடந்து முடிந்த தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட அமரக்கூடிய அளவிற்கு அதிமுகவிற்கு வாய்ப்பு கிடைக்காமல் பெருந்தோல்வி அடைந்தது. என்னதான் கட்சி தொடர்ச்சியாக தோல்வியை அடைந்தாலும் அது குறித்து எந்தவித வருத்தமும் இல்லாமல் தன்னுடைய பதவியையும் கட்சியையும் தன் கைக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து எடப்பாடி பழனிசாமியும் செயல்பட்டு வருகிறார். இப்படி அதிமுகவின் தொடர் தோல்விகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மாவட்டமாக சென்று ஆதரவை திரட்டி வருகிறார். ஆனால் அதிமுகவில் இருக்கும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் தங்களுடைய ஆதரவை SP வேலுமணிக்கு தெரிவித்து வருகின்றனர். இந்த வேளையில் SP வேலுமணி உட்கார்ந்த இடத்திலேயே ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஆதரவை திரட்டியுள்ளார். இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கப் போவதாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது அடுத்த மாதம் நடக்க இருக்கும் பொதுக்குழுவில் அதிமுகவின் தலைமை பொறுப்பை அதாவது எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து பொதுச் செயலாளர் பதவியை SP வேலுமணி தட்டிப்பறிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது அதிமுகவின் தலைமை பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தும் எவ்வித பயனும் இல்லாமல் கட்சி தொடர் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் SP வேலுமணி தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டால் கட்சி இனிமேல் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் என்றும் கட்சியில் இருக்கும் அனைவரையும் SP வேலுமணி ஒருங்கிணைத்து நடத்தி செல்வார் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிருப்தியில் இருப்பதாகவும் இரவு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி தூக்கமில்லாமல் புலம்பி தவிப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் அடுத்த தலைவராக SP வேலுமணி பொறுப்பேற்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் SP வேலுமணி தரப்பு குஷியில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆதரவாளர்களை குஷிப்படுத்தும் விதமாக சமீபத்தில் கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட SP வேலுமணியும் பத்திரிகையாளர்கள் தலைமை பொறுப்பு குறித்து கேள்வி எழுப்பிய பொழுது பொறுத்திருந்து பாருங்கள் என பதிலளித்தார். இவற்றை பார்த்து SP வேலுமணியின் ஆதரவாளர்கள் மேலும் மகிழ்ச்சியை கொண்டாடி தீர்த்தனர். என்னதான் எடப்பாடி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் இதுகுறித்து வருத்தத்தில் இருந்தாலும் கூட அதிமுக கட்சியை மீட்டெடுப்பதற்கு இது ஒன்றுதான் வழி என மீதமுள்ள அனைவரும் உறுதியாக உள்ளனர். அதிமுக கை மாறுகின்றது என்ற செய்தி குறிப்பாக அதிமுகவின் ரத்தங்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது. இனி அதிமுக SP வேலுமணி கையில்தான் என SP வேலுமணி தரப்பு மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளது.